எல்லாமே உங்களுக்கு தான். என்னடா சொம்பு பண்ணிக்கிட்டு? அம்பரசு நீ என்னடா அக்கிட்டு? எங்கடா கூட்டமா போறீங்க? பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கேன்டா, வந்துடுறேன். என்னடா கோலம் இது? கவர்மெண்ட் ஊத்தியவா? அதே சொல்லவே இல்ல. என்ன வேலை? குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி. அசத்துறா. இவங்கலாம் யாரு? அதான்டா, இவளை கூட்டி கொண்டு போய் விட்டா ஆணு பண்ணிக்கிட்டா ஊக்கத்தொகையா 1100 ரூபா, பொம்பளை பண்ணிக்கிட்டா 600 ரூபா. நமக்கு ஊக்கத்தொகையா ஆணுக்கு 200, பொம்பளைக்கு 150. அப்படி இப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரும்டா. ஓ, நீ புரோக்கரா? குற்றப்படுத்திட்டீல? டேய் சாரிடா. செய்யும் தொழிலே தெய்வம். அது இந்த வேலை எனக்கேத்த எல்லூருண்ட. வரட்டுமா? ஐயோ அம்பரசு, இத போய் ஊருக்குள்ள சொல்லிவிடாதப்பா. நான் சொல்ல மாட்டேன்டா. சொன்னாதான் என்ன? நீ செய்யறது புனிதமான தொழில். இது இந்தியாக்கே தேவை. அது தெரியும். ஊருக்குள்ள இவ்வளவு வருமானம் இருக்குன்னா அதே கூட்டிட்டு அலைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் பொழப்பு கெட்டு போவோம். அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். வரட்டுமா? சொல்லவே மாட்டேன். உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். ஐயா அந்த வந்துட்டேன். நான் வாழ்ந்த மண்ணையும் என்னை வாழ வைத்த மனிதர்களையும். ஹலோ ஹலோ, டேய் சொம்பமணி, ஒரு உதவிடா. அதே தெரியுமே, சொல்லு. ஹலோ 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 ஹலோ, சரியா கேக்கலடா. ஓவர். இங்கே கரகரனுங்குது. ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா. ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது. ஓவரோ ஓவர். ஹலோ, ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது? எவனாச்சும் காட்டுக்குள்ளேயும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அவன் காதை கடிச்சு போடுறேன். கிறுக்கியலுக்கு பிறந்தவங்க. சொல்லுடா அன்பரசே. அட வீட்டுக்கு புறப்பட்டு வாடோ. ஆண்டவே ஆண்டவே. போன வாங்கினதுக்கு ஆண்டவே கத்துக்கிட்டதே மிச்சம். தொங்க தூக்குல இந்த வீடுன்னு சொன்னாப்ல. அசினே, எங்கடி போன? ஏப்படக்கராக்கி வைக்கிற நேமுகளை பாத்தியா? மலரு, அடியே மலரு புள்ள, அடியே மலரு புள்ள. ஓ மலரா, அட அசினே வந்துருச்சு. வாஞ்ச எப்படி தண்டோரா போடுவாரு? யாரா? அசினோடைய ஓல்டு ஓனருங்க. என்னனே ஏவாடா மாலை பிடிச்சு கட்டிருங்க. சரசு எனக்கேத்தே இல்லூருண்ட. ஐயா, இந்த மீல காலு இழப்பாத. புது ஓனராடா? நீங்க சரியா வச்சுக்கலன்னு பிறந்த வீட்டுக்கு ஓடி வந்துருச்சுங்க. அப்படியா சங்கதி? தவுட்டு தொட்டில விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தா காணாம போயிருச்சு. உன்னை எங்க எங்க தேடுறது? அடி கூறு கட்டவளே. வரதட்சணை பத்தலன்னு விரட்டி விட்டுட்டீங்க. ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஆமா பண்ணிக்கோங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? எது தண்ணியா? வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சு தெரியுமா? வாடா சாப்பிடலாம். வவரு வேற காரு பசிக்குது. சோத்த போடுத்தா அம்மனா சுத்தி வளர்த்து சொந்தக்காரங்க. டேய் வாடா போலாம். நாங்க போறோங்க. இருந்து சாப்பிட்டு போங்களேன். இல்லங்க, இன்னொரு நாளைக்கு வரோங்க. இருங்க. டேய் மானி, பெட்ரோல் செலவு எம்பிட்டாச்சு. அந்த காசுக்கு தின்னுட்டு போகும்டா. வயசு புள்ள சாப்பாடு ரொம்ப வகையா இருக்கும்டா. அலையாத. போறோங்க. போறேன்னு சொல்லக்கூடாது, வரேன்னு சொல்லணும். சரி வரேங்க. மானி எதமா? ஐயோ பாத்து. போகும்போது எதை தடுக்குது? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. ஆமா, எங்க ஊர்லயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அட உங்க புறானே, இத ஊர் பிரச்சனை ஆக்கிட்டியே. பரவாயில்ல வாங்க. கூப்பிடுறாள்ல, உங்களை கொச்சப்படுத்த கூடாது. வா. அட பீட்டி பாலரு, தலைக்கு கொஞ்சம் எண்ணெய காட்டுவான். கரும சண்டாலம். இவன்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்பானா பண்ணிருக்க மாட்டானா? இல்லைன்னா வந்ததுக்கு ஒரு 200 ரூபாய் தேரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருங்க, இந்த வரேன். அட பாவியலா, 2005 பேப்பரை இப்பத்தான் படிக்கிறாங்க. ஏய், சரியான பெருமை பீத்த கழிச்சுதே. இங்க பாரு, +2ல மாநில லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. நல்லா விதைச்சு விட்டு உரத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. என்னங்க, இத சொல்லவே இல்ல. வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க, எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. சரித்தே. ஏ ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. இது ஓமுட்டு, இது ஏமுட்டு. ரொம்ப ருசிக்கிறானே.
ரொம்ப நல்லா இருக்குங்க ஹார்லிக்ஸ். என்னது உனக்கு ஹார்லிக்ஸா? ஐயோ இது வடிச்ச தண்ணி. வடிச்ச தண்ணியா? அப்போ வடிச்ச தண்ணியில தான் ஹார்லிக்ஸ தயாரிக்கிறாங்க போல. சரித்தே. சரி வரேங்க. வாங்க. போங்க. ஏங்க? பாத்து கொஞ்சம் உட்காந்துட்டு போங்க. மறுக்காவா? டேய் இனி ரெண்டாவது சோழலாம் தாங்காதடா. ஹலோ யாரு? அத்தாச்சி. டேய் நம்ம ஊரை விட இவங்க அட்வான்ஸா இருக்காங்கடா. அப்பாவா? நம்ம தாய் மண்ணை டெவலப் பண்ணணும். ஏதோ கோயில் வேலையா வெளியில போயிட்டாரு. டெவலப் ஆயிருச்சா? இது உனக்கேத்த எல்லூர்னதாண்டா. அது ஓமுட்டு, இது ஏமுட்டு. என்ன சொல்ற? டேய் சொம்பு, மழை பெருசா வரும் போல. புலிவதனத்துக்கே திரும்பி போயிருவோமா? அட முப்பந்தம் தானே, உனக்கு மனச்சாட்சியே இல்லையாடா? நம்ம ஊருக்கு போறதா இருந்தா 1 கிலோமீட்டர், அது ஊருக்கு போறதா இருந்தா 4 கிலோமீட்டர். இப்படி முழுசா நடந்துட்டு முக்காருக்கு அலையிறியடா. இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏய் வர வர உன் பொறுமை பொறாமையா மாறுதுடா. ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து போட்ட? கீழே இருக்கடா. மலையில ஒண்ணுக்கு போறதும் சுகமாத்தே இருக்கு. கரும சண்டாளம். நாங்கெல்லாம் பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட் நடுவுலயே பொங்க வச்சு சாப்பிட்டாங்கடா. ஓ பகல்லேவா? 60 ஓவாக்கி ஒரு குவார்ட்ரு, அதுக்கு 2 தண்ணி பாக்கெட்டு, கடிச்சுக்கிறதுக்கு 25 ஓவாக்கி கொடக்கறி. ஒரு நாளைக்கு குடிக்கிறதுக்கு 100 ரூபா செலவண்டியடா. 15 ரூபாய்க்கு சட்டி வாங்கி போட வக்கில்ல மானங்கட்ட வேலை. 100க்கு போன் பண்ணுவேன். உன் குட்டிம்பி கருக போய் கவர்மெண்ட் அதிகாரிக்கு ஒரு முட்டை பரட்டாவும் ஒரு கொடக்கறியை நல்லா போடு போய். டேய் கூமுட்டை முட்டை போடலையே, நல்ல முட்டையா தானே போட்டியே? நல்ல முட்டை தானே. நல்லாத்தே இருக்கு. வாடா சின்ன கண்ணு விசுவாசே. என்ன கரெக்டா நல்லா இருக்கியா? யோ 4 பரோட்டா ஒரு கொடக்கறி கொண்டு வந்து வைப்பா. உனக்கு எதுவும் வேணுமா? நீலாம் வாழ்ந்தானுக்கு மாற அடிக்கிறோங்கிறேன். என் வயிறு எரிச்சவனும் உருப்பிட மாட்டாங்கிறேன். அட விடுங்கிறேன். அடைக்காத்தா ஆடுறவங்களுக்கு தான் இப்போ உடனே கூலியை கொடுத்துடுறேன். அவர் வீட்டில் இடி விழுந்துருச்சு தெரியுமா? இதை விட அசிங்கமான ஒரு சாபம் வேணுமா? என்னங்க சொல்ற? ஆமாங்கிறேன். நீ உனக்குள்ள வச்சுக்கோ. ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. ஊரே அவன்தான்டா. ஊருக்கிட்டே சொல்லிட்டு ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்ற. உன் தலையில தீய பொறுத்த. என் மச்சானுக்கு நான் தான் காசு கொடுப்பேன். ஆசைப்படுறேன், கொடுத்துட்டு போங்கிறேன். ஐயா கூப்பிட்டீங்களா? ஏண்டா வீட்டுல இடி இருந்த செய்தி ஊரு பூரா தெரிஞ்சு போச்சா? எப்படி? என்னண்டு பொய்யாடா சொல்ற எடுபட்ட வேலை. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா தண்ணியை போட்டு தப்பு பண்ணிட்டேன் ஐயா. புலி வரதா கர்த்தான்ட்ட வாய் வளரிட்டேன் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. திருட வந்தது தெரிஞ்சுச்சுன்னா தெரிச்சிடும். இது விசுவாசங்கிற பேர்ல கத்தி விவகாரத்தில் தூட போதுரா. ஐயோ கத்திருச்சே. அசுனு கத்தாத. அசுனு உன்கிட்ட ஒரு உதவி வேணும். சரித்த விட்டா அதுகிட்ட சம்பந்தமே பேசுவான் போலயே. ஆண்டியப்பா நீ மட்டும் ஏதா நீ பெத்து விட்டு போன. சங்கதி தெரிஞ்சது மேனியில உள்ள சாணியெல்லாம் வெளியில வந்துரும். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? புரியுற நிலைமையிலயா நீ இருக்க? இந்தாமா உன்கிட்ட ஆச்சின்னு. திரும்பவும் ஓடி வந்துருச்சு. ஏன் இப்படி ஓடி ஓடி வந்துருது? என்ன ஆசுன்னு ஏன் இப்படி ஓடி போயிடுற? அவங்களுக்கு எவ்வளவு சிரமம். பரவாயில்லங்க, இதுல என்ன சிரமம் இருக்கு? ஏன் மாமா? ஆமா வாயில்லாத ஜீவனா சில பேருக்கு வசதியாத்தேன் போச்சு. ஏமா ஹைபிஸ்கஸ் ரோஜா சைனன்சஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அப்படின்னா எது? செம்பருத்தி பூ பிடிக்குமான்னு கேட்டேன். ஓ பாட்னி படிச்சிருக்கீங்களா? எம்எஸ்சி பாட்னி. என்னம்மா என்ன ஊத்துறாங்க? சரியான பெருமை பீத்த கலையண்டா. நல்லா வித விதைக்கிறாங்க. கூடு வா. அசினு அவங்க பேசுனது உனக்காச்சும் புரிஞ்சுச்சா?
இன்னைக்கு நானும் சாப்பிட்டு போங்க. இல்லைங்க பரவாயில்லைங்க. சாப்பிட்டுருவோம். வாசம் வேற நல்லா மணத்து கிடக்கு, வவுறு வேற காரு காருன்னு பசிக்குது. என்ன குழம்பு என்ன வெஞ்சனா? சோலானம் மெலாஞ்சினா, சோலானம் டியூப்ரோசம், முருங்காய் கசான் போட்ட சாம்பாரு, டாலிகா ஸ்லாப்ல வெஞ்சனம். ஓ நீங்களும் பாட்னியா? பிஎஸ்சி பாட்னி. அட உங்க புறானே. டேய், படிச்சவன் பாட்ட கெடுத்த எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு சொல்ற கதையா? நீங்க படிச்சதை இப்படியாடா வறுத்தெடுக்கணும்? ஏ ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போன? தாங்க முடியலடா. கொஞ்சம் சும்மாறா அல்லியா சீபா. அப்படின்னா வெங்காயம் நடத்துங்க. எவன்ட்ட போனாலும் நம்மள கிச்சு கிச்சுக்கே யூஸ் பண்றாங்க. சும்மா தூங்கிட்டு இருந்தவனை கூட்டு வந்து வெங்காயமா? எல்லாம் என் கிரகம்டா. பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு வெள்ள கட்டி அவர் அழகை சொல்லி செல்ல. நல்லா இருக்கு. எனக்கு இந்த பூனையை தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வரேன். ஹலோ, யாரு? அப்பா சொல்லுங்க. இது என்னடா கர்மோ? உனக்கு அசின்னா எனக்கு திரிஷா. அசனு வீட்டுக்கு வந்துருச்சுங்கப்பா. நீங்க மரத்துல இருந்து பாத்து இருங்க. கஜானஸ் கஜான். என்னடா சொல்லி திட்டுது? வெல்கம். போ போ அசனு, போ. கோவம் வருதோ? போ அசனு. அடியே காரியக்கு நீ என்ன விரட்டினாலும் போகாது. நல்லா பருத்தி கொட்டியும் புண்ணாக்கி ஊற வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா அதையும் இந்த விட்டு விட்டு போகுது. இனிமே அது தூது போகாது. உனக்கு அங்க பூனை வருதா வரது இல்லையா? பூனை வரதில்ல, அந்த ஆனை தான் தினமும் வந்து தின்னுட்டு போயிடுது. அரசு வீட்டுல தின்னது பூரா செரிச்சிடும் போலங்க. அப்பா, தண்ணிக்குள்ள ஒண்ணுக்கு போறது எவ்வளவு சுகமா இருக்கு. அட ஈத்தர. அடங்கொப்புறானே, மேலுக்கு போடுற சோப்ப துணிக்காலா போட்டு துவைக்கிற? நம்ம நடந்து போனா பக்கத்துல இல்ல உங்களுக்கு நல்லா மனத்து கிடக்கும்ல. சருத்தே, புலிவனத்துல இன்னைக்கு 3ஆம் திருவிழாவா? காணா ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிருக்காங்களாம். போமா? திருவிழாக்கு நம்ம வந்தா சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. போய்த்தானே ஆகணும். சரியான பெருமை பீத்த கலைஞா நீ. கேக்கு மாதிரி பேசக்கூடாது. என் வாக்கெல்லாம் கெவர்மெண்ட் வாக்கு மாதிரி. ஏன் பயப்படுற? யாம் இருக்க பயமே. என்னடா சொம்பமணி எங்கிட்டு? நீ என்னத்த அங்கிட்டு? 2 கட்டுப்பாடு பண்ணி விடுற விஷயமா பார்க்க வந்தேன். கட்டுப்பாடா? அட நீ ஒண்ணுத்தா. ஒரு பூனை எங்க இருந்து புடிச்சிட்டு போயிட்டேன். அடிக்கடி அது பிறந்தைக்கே ஓடியாந்துருது. இவங்களுக்கு பசு, உனக்கு பூனையா? எல்லாம் தம்பி விதைச்சு விட்டதே. ஜல்லியவும் தாரையும் கொடுத்து ரோட்டை போட்டுக்கடான்னு சொல்லுச்சு. நான் அப்படியே அதோட சேர்த்து ரூட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பார்த்தா அடிக்கடி இது பிறந்தைக்கே ஓடி போயிருது. இத தேடுறதே என் பொழப்பா போச்சு. சரசு, இரு நானும் வாரேன். ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இந்த காலத்துல யார் இப்படி முடிய வளர்க்கறா? எல்லாம் வெட்டிட்டு தெரியுதுக. முடி இப்படி கருகருன்னு இடுப்புக்கு கீழே வளர்க்கறவ கண்டிப்பா குடும்பத்தை நல்லா வளர்ப்பா. எதுக்கு அடிக்கடி எங்க ஊர சுத்துற? ஒரு கெவர்மெண்ட் கிராமத்துக்குள்ள வந்து போறது சகசம் தானே. எது கவர்மெண்டா? அப்புறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறவன் கெவர்மெண்ட் தானே. ஓ அப்படியா? நீ அதிகாரம் நிரூபி உன்னை விட்டுறோம். அப்படி நிரூபிச்சா 4-5 பேர்த்த கூட்டி விடுறீங்களா? இல்லங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ண கூட்டியாந்து விடுறீங்களான்னு கேட்டேன். தப்பு தப்பாவே நினைங்க. முதல்ல யாராவது சொல்றா? இங்க எங்க சிக்னல் கிடைக்கும்? சருத்த மேல ஏறா. இந்த புடி. ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது சிறங்கு பைய கையில பிடிச்சிட்டு இருங்க. அதையா இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.
நல்ல வேளை நீங்களே போன் பண்ணீங்க. நானும் உங்களுக்கு போன் பண்ணதாங்க இருந்தேன். வர வழியில 2 கிலோ தக்காளி 3 கிலோ வெங்காயம் வாங்கிக்கோங்க. ஏன்டா கத்துற? கரும சண்டாலம் நல்லா தின்னு விட்டு வெண்ணெனத்தி பாம்பு மாதிரி விரைச்சு கிடக்குறாங்க போலயே. சரித்த ஏப்பு அவசரத்துக்கு 108 தானே இருக்கிருவாங்களோ. ஹலோ ஆம்புலன்ஸா? புலிவதனத்துல ஒரு ஈனப்பிறவி ஆப்படிச்சு அடிபட்டு போய் கிடக்கு. வந்து அள்ளிட்டு போங்க. ஓவர். நான் சொன்னது சரிதானே? எனக்குடா சரித்த